கண்களை மூடி பரலோகத்தின் தேவனுடைய பரிசுத்தமான சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே சேமித்து வைக்கப்படத்தக்கதாக நம் இருதயம் ஆயத்தமாகும்படி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரரை ஆண்டவர் நம்மத்திலே கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற எல்லாரும் அப்படியே வலதுகரத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி அர்ப்பணிப்போடு நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கர்த்தாவே, மாறாத வல்லமையுள்ள தேவாதி தேவனே, உடைய வார்த்தையிலே ஜீவனும் வல்லமையும் உண்டு. கர்த்தாவே, உடைய வார்த்தை அனுப்பப்பட்ட நோக்கத்தை செய்து நிறைவேற்றும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, தர்மியான விசேஷித்த கூடுகைக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்து வந்த தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். அருமையாய் வார்த்தைகளை சுமந்து வந்த முத அடியாருக்காய் ஸ்தோத்திர கர்த்தாவே, உடைய பலத்த கரம் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து நடத்துவதற்காக வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒருவர் கூட பெருமையாய் போகாதபடி கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவியான தேவன் தொடர்ந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அருமையான சகோதரர் பால்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஜெஸ்வாஸ் 98வது வருடம், 99, 2000 இந்த 3 ஆண்டுகள் வைத்திலிங்கபுரம் பகுதியில் நாங்கள் உபவாசித்து ஜெபித்த அந்த நாட்களை நாங்கள் மறக்க முடியாது. அந்த பகுதியில் உள்ள சின்ன சின்ன கிராமங்களிலெல்லாம் நானும் சகோதரரும் போய் ஊழியம் செய்தோம். அதன் பிறகு இவர்கள் பழனியப்பபுரத்திலே தேவ அழைப்பை பெற்று வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் இந்த ஊழியங்களை குறித்து கேள்விப்பட்டு இந்த ஊழியங்களை பார்த்ததுக்காக ஜெபித்து கொண்டே வருகிறோம். நாங்கள் ஒருவேளை கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் ஆண்டவரோடு நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் செய்து ஆண்டவருடைய வேத வசன வார்த்தைகளுக்குள் நாம் கடந்து போகலாம். எல்லாம் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்கையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்கையில், அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தரை, கடத்தியே சென்ற கர்த்தரை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளின் யதார்த்தங்களை விளங்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இடத்திலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். அப்பா, நீ தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டு பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வேத வசனத்தில் இந்த ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தையாக நம்முடைய கரங்களிலே வந்திருக்கிறது. மொத்த வேதாகமத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு முறை அமெரிக்க நாட்டில் இருந்த மூடி பிரசங்கியார் அவர்கள் லண்டனுக்கு ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ லண்டனில் ஒரு ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சில் அவர்களுக்கு கன்வென்ஷன் இருந்தது. இந்த மீட்டிங் பேசுகிறார். மீட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. லண்டன் மாநகரம் முழுவதும் செய்தி
சூப்பராக ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு. அப்படி வந்த உடனே பொதுவாகவே அந்த பகுதியில் உள்ள எல்லா பாதிரியார்களுக்கும் ஒரு ஆசை வரும், இந்த ஊழியக்காரரை நம்ம சர்ச்சைக்கு கூப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. அதே மாதிரி பக்கத்து ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பாதிரியார் வந்தார். மூடியை பார்க்கணும் அப்படின்னாரு. மூடியை சந்திச்சார். ஐயா, நீங்கள் எங்கள் சர்ச்சிலையும் ஒரு ஈவினிங் மீட்டிங்கில் பேசணுமே அப்படின்னார். வர்றேன் அப்படின்னாரு. அப்போ இங்கே ஞாயிற்றுக்கிழமை முடியுது, திங்கட்கிழமை சாயங்காலம் உங்கள் சர்ச்சுக்கு வர்றேன்ட்டார். அப்போ அந்த பாதிரியாரை இன்வைட் பண்ணவர் சொன்னார், நாங்கள் ஒரு மணி நேரம் தான் சர்வீஸ் நடத்துவோம், அதில் 5 minutes தான் பேச முடியும், அதனால் ஒரு 5 நிமிடம் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சரி அப்படின்ட்டார். மறுநாள் வந்தது, சர்ச்சுக்கு வழக்கமாக வர்றவங்க வந்திருந்தாங்க. 5 நிமிடம் பேசணுன்னாங்க. இந்த யோவான் 3:16 எடுத்து அவர் பேசினார். 4 நிமிஷம் பேசிட்டார். இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. பிரசங்கத்தை முடிக்க போகிறார். கன்க்ளூஷனுக்கு வந்துட்டார். அப்போ அந்த 4 நிமிஷம் அவர் பேசின அந்த வார்த்தை, ஆவியானவரால் அந்த வார்த்தை வந்ததுனால சபை மக்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. மக்கள்லாம் அப்படி பின் ட்ராப் சைலண்ட்டாக அப்படியே இருந்தாங்க. பாதிரியார் உடனே ஒரு சீட் எழுதினார். கேன் யூ ஸ்பீக் another 5 minutes அப்படின்னு எழுதி அவருக்கு கொடுத்தார். இன்னொரு 5 நிமிடம் பேச முடியுமான்னு. அப்போ மூடி பிரசங்கர் அந்த சீட்டு கையில் வந்து பார்த்துட்டு மறுபடியும் அதே மெசேஜ் தான், அதே வசனம். அடுத்த 5 நிமிடம் பேசினார். அந்த 5 நிமிடம் அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாதிரியார் ஒரு சீட்டு மறுபடியும் அனுப்பினார். கேன் யூ ஸ்பீக் another 15 minutes அப்படின்னு. இதெல்லாம் இங்கிலாந்து சரித்திரத்தில் நடக்க முடியாத ஒரு காரியம். அது சாயங்கால நேரம், அது குளிர் நிறைந்த நாடு, சீக்கிரம் அவங்களுக்கு முடிக்கணும். அடுத்த 15 நிமிஷம் பேச முடியுமா? பேசினார். 15 நிமிடம் பேசி முடிச்சிட்டாரு. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது பிரசங்கத்தை. ஆனால் ஜனங்கள் ஒருத்தர் கூட அசையலை. முடிச்சுட்டு அவர் உட்காந்துட்டாரு. பாதிரியார் வந்து பெனடிக்ஷன் சொல்லிட்டு சபை ஆராதனை முடிஞ்சது சென்று வருவோம்ட்டாரு. ஒருத்தரும் போகல. எல்லாரும் உட்காந்து சொன்னாங்க, அவரை மறுபடியும் பேச சொல்லுங்கன்னாங்க. உடனே அவர் பாதிரியார் சொன்னார், இல்லை நீங்கள் போங்க, நேரம் ஆயிட்டு, நாளைக்கு சாயங்காலம் ஐயா நம்முடைய சர்ச்சில் பேசுவாங்கன்ட்டாங்க. மறுநாளும் பேசினார், அடுத்த நாளும் பேசினார். நம்ம நம்பவே முடியாது, 90 நாள் பேசினார். அல்லேலூயா. 90 நாளும் இந்த ஒரே வார்த்தை தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு பேசினார். 90வது நாள் வந்தது. முதல்ல ஃபாதர்கிட்ட சொல்லிட்டார், ஃபாதர் இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, நான் அமெரிக்கா போகணும், அதனால் இன்னைக்கு தான் நிறைவு செய்தி அப்படின்னார். அப்போ நிறைவு செய்திக்கு எழும்பி நின்று பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் 20 நிமிஷம் பேசுகிறார். இப்போ அந்த இறுதியான அந்த 20 நிமிஷம் பேசுகிறார். பேசிக்கிட்டே வர்றார். ஜனங்கள் அப்படி கண்களில் கண்ணீரோடு இந்த 90 நாளில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 90வது நாள் பேசும்போது பிரசங்கத்தை முடிக்க வர்றார். முடிக்கும் போது மூடி பிரசங்கர் சொன்னார், ஒரு நாள் நான் இந்த உலக வாழ்க்கையை முடித்து பரலோகம் போவேன், அந்த நிச்சயம் எனக்குள்ள இருக்கு. நான் பரலோகத்துக்கு போனா நான் இயேசுநாதர்கிட்ட போய் முதல்ல கேட்பேன், யோவானை காட்டுங்க, நான் யோவானை பார்க்கணும்னு சொல்லுவேன். அப்ப யோவான் வருவார். நான் யோவான்கிட்ட என்ன கேட்பேன் தெரியுமா? 3:16 எழுதி வச்சிருக்கீங்களே, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு எழுதி வச்சிருக்கீங்களே, எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் எனக்கு தெரியல. அப்படி நான் கேட்டா யோவான் என்ன சொல்வார் தெரியுமா? அவர் சொல்வாரு, ஐயா எனக்கும் தெரியல, அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்புக்கு அங்கே அளவே கிடையாது. அதை உணர்ந்து கொள்ள கூட நமக்கு சக்தி இல்லைன்னு. அப்போ இந்த வேதாகமத்தினுடைய மைய கருத்து, இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொருவரும் பரலோகம் வந்து சேரணும், அவருடைய ராஜ்யத்துக்கு வரணும். அது ஒண்ணுதான். அப்போ அவருடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கான ஆலோசனைகள் தான் இந்த வேதாகமம் முழுசும் இருக்கு. அதுக்கு இடையில இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுனால நமக்கு தேவையான சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா மெயின் நோக்கம் அதுதான். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சென்றடைய ஒரு அதிகாரம்,
அதை எடுத்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திற்கு வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். அந்த 3ஆம் அதிகாரத்தில் 21 வசனங்கள் இருக்கும். இந்த 21 வசனங்களை பவுல் எப்படி எழுதி வச்சிருக்கார் தெரியுமா? 3 பார்ட்டாக பிரித்து எழுதி வச்சிருக்கார். ரொம்ப அழகாக இருக்கும் பைபிள். நீங்கள் ஒவ்வொன்றா படிக்க 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 இதை மாதிரி ஒரு தங்க சுரங்கம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு நேர்த்தியாக எழுதப்பட்டது. ஒரு வார்த்தை கூட அச்சு பிசகாது. முதல் வசனத்தில் இருந்து 11ஆம் வசனம் வரையும் முதல் பிரிவு, 12லிருந்து 15, 16 வரைக்கும் 2வது பிரிவு, அதன் பிறகு உள்ள 5 வசனங்கள், இறுதி வசனங்கள் 21 வரைக்கும் 3வது பிரிவு. முதல்ல 11 வசனம் ஒரு பிரிவு, அப்புறம் அடுத்த 5 வசனம் 2வது பிரிவு, அடுத்த 5 வசனம் 3வது பிரிவு. 3 பாயிண்ட் சொல்லியிருக்கார். இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் இன்னையிலிருந்து நம்ம இன்னைக்கு தியானிச்சிட போகிறோம். இன்னையிலிருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னையிலிருந்து நீங்கள் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். இன்னையிலிருந்து அதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப இனிமையான ஒரு வாழ்க்கையாக மாறிடும். பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிடும். ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறிடும். அதன் பிறகு நீங்கள் இந்த நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாங்களாம். அந்த மாதிரி சிங்கத்தை போல தைரியமாக நீங்கள் மாறிடுவீங்க. இந்த 21 வசனம் தான் ரொம்ப முக்கியம். சரிதானா? ரைட். இந்த 3 பகுதிக்கு 3 தலைப்பு நான் முதல்ல சொல்லிடுறேன். அதன் பிறகு நம்ம தியானிக்கலாம். முதல் பகுதி, இழப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். இழப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். 2வது பகுதி, பின்தொடர்ந்து செல்வதில் ஆர்வமாயிருங்கள். இழப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள், பின்தொடர்ந்து செல்வதில் ஆர்வமாயிருங்கள். இறுதியா, பின்பற்றுவதில் கவனமாயிருங்கள். அல்லேலூயா. திரும்ப அந்த 3 தலைப்பையும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, இழப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். 2வது, பின்தொடர்ந்து தொடர்வதில் ஆர்வமாயிருங்கள். 3வது, பின்பற்றுவதில் கவனமாயிருங்கள். கவனமாயிருங்கள். இந்த 3 பகுதியை தான் அவர் சொல்றாரு. இந்த 3 தான் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு செல்லக்கூடிய அருமையான வேத போதனைகள். ஒன்று, இழப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எதை இழக்கணும்? எதை இழக்கணும்? 11வது வசனத்தை வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாய் நினைக்கிறேன். நஷ்டமென்று விடுறோம். நம்ம கூட நிறைய விஷயங்களை நஷ்டம்னு விடுறோம். ஆனால் அதை குப்பையாக நினைக்க மாட்டோம். குப்பை என்னென்ன? காலையில் வீட்டை கூட்டுறோம், குப்பை சேருது, அதை எடுத்து வெளியில் கொண்டு போட்டுடுறோம். டஸ்ட்பினில் போட்டுறோம், வெளியில் கொண்டு போட்டுடுறோம். வெளியில் குப்பையை கூட்டி வெளியில் தள்ளின பிறகு யாராவது வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு கவலையோட, ஐயோ குப்பை போச்சே. நம்ம வீட்டு குப்பையில் என்ன போயிடும்? 2 பிஸ்கட் பாக்கெட் போகும், மிஞ்சி போனால் 2 ஹேர்பின் போகும். வேற நம்ம குப்பையில் என்ன தங்கமும் வெள்ளியுமா வெளியில் போயிடும்? யாராவது குப்பையை கொண்டு வெளியில் தள்ளிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போமா? ஐயோ குப்பை போச்சே, குப்பை. நிறைய பேர் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக அரசாங்க வேலையவே விட்டுட்டு வந்திருப்பாங்க. அது ரொம்ப நல்லது. கர்த்தரை அழைக்கும் பொழுது எதுவாக இருந்தாலும் விட்டுட்டு வர்றதான் நல்லது. வந்திருப்பாங்க. அப்போ அவங்க நஷ்டமென்று விட்டுட்டாங்க. ஆனால் குப்பையாக நினைக்க மாட்டாங்க. எல்லா மைக்கிலையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் 1975 ஆண்டு அரசாங்க வேலையை விட்டு ஆண்டவருக்காக நான் முழு நேர ஊழியமாக என்னை பிச்சை எடுக்க வச்சுருக்காரு. இப்போ நீ ஆண்டவருக்காக விட்டுட்டு வந்த, ஆண்டவர் நல்லா தானே வச்சுருக்காரு. ஆண்டவரை தேடி வர்ற யாரையாவது ஆண்டவர் பிச்சை எடுக்க விட்டுருக்காரா? பைபிளில் போட்டிருக்கு, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், என் ஜீவிய சரித்திரத்தில் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். அதுதானே சட்டம். அவரை தேடி அவருக்காக வருகிற ஒருவரையும் ஒரு வெறுமையாய் அனுப்புவதே கிடையாது. வெறுமையாய் அனுப்ப கிடையாது. துரோகிகளுக்கும் துன்மார்க்கர்களுக்குமே நன்மை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம சும்மா அனுப்பிடுவாரா? அனுப்ப மாட்டார். கட்டாயம் செய்து தான் அனுப்புவார். ஆனால் நம்ம சில விஷயங்களை
லாபம்னு வச்சிருக்கோம். 7வது வசனம் கூட வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை ஆண்டவருக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அப்படின்னு சொல்றார். எதெல்லாம் அவருக்கு லாபமா இருந்துச்சு தெரியுமா? நான் பென்யமீன் கோத்திரத்தான், யூதா வம்சத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், நான் ஒரு பரிசேயன். இப்படி ஏகப்பட்ட பெருமை இருந்துச்சு அவருக்குள்ள. ஜாதி பெருமை, குல பெருமை, கோத்திர பெருமை, நான் இந்த ஊர்க்காரங்கிற பெருமை, என் பேக்ரவுண்டு என்னன்னு உனக்கு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஃபேமிலியிலிருந்து வந்தவன் தெரியுமான்னு சொல்லி பல காரியம் அவர்கிட்ட நியாயமா இருந்துச்சு. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், யூத மார்க்கத்தமைந்தவன். எவ்வளவு காரியங்களை அவர் லாபம் என்று வைத்திருந்தார் பாருங்கள். அந்த தன்னுடைய எல்லா பெருமைகளையும் குப்பையா போட்டார். நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் இந்த காரியங்களில் ஏதாவது உள்ள இருக்கா? நம்முடைய ஃபேமிலியை பற்றின பெருமை, நம்முடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய வேலைகள், படிப்புகள், நம்முடைய சொத்து, நம்முடைய வீடு, சொந்த வாகனம், இப்படி சில பெருமைகள், சில காரியங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் தான் சொல்லுவோம். அதிலெல்லாம் நம்ம குறை வைக்க மாட்டோம். ஆனாலும் உள்ளத்துக்குள்ள அது ஒரு பெருமையாக உள்ள உட்காரும். குலப்பெருமை, கோத்திர பெருமை, இப்படி பல காரியங்கள் நம்முடைய இரத்தத்தோடு இரத்தமாகவே இருக்கிறது. பவுலுக்கும் அது இருந்தது. அதான் அவர் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன், குப்பையாய் நினைக்கிறேன். கமாலியேல் பாதத்தடியில் இருந்து படித்த ஒரு பெரிய கல்விமான் பவுல் அப்போஸ்தலன். ஒருவேளை இன்னைக்கு இருந்தார்னா PhD 2-3 PhD வாங்கியிருப்பார். அதுவும் தத்துவத்தில், பிலாசபியில் அவ்வளோ படித்த மனுஷன். எல்லாத்தையும் குப்பை என்று விட்டுட்டு அப்படி ஏழை எளிய ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள், அவர்களுக்கு நடுவில் அப்போஸ்தலனா ஊழியத்துக்கு போயிட்டார். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம கற்றுத்தருகிற முதல் சத்தியம் என்னன்னா, இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். உள்ளத்துக்குள்ள இந்த மாதிரியான மேட்டிமைகளை, பெருமைகளை வைத்துக்கொண்டே நம்ம வேலை செய்தால் அந்த இறுதியில தேவனுடைய ராஜ்யம் நம்ம ஏற்றுக்கொள்ளாது. ஆண்டவருக்காக நிறைய சாட்சி கேட்டிருக்கோம். சைக்கிள் வச்சிருந்தேன், ஊழியத்துக்கு வந்தேன், ஆண்டவர் பைக் தந்தாரு. அப்புறம் ஊழியம் செய்தேன், மழை பெஞ்சுது, நனைஞ்சேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், கார் தந்தாரு. அப்புறமும் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் கொஞ்சம் பெரிய கார் தந்தாரு. அப்புறமும் லேட் ஆகுதுன்னு சொன்னேன், எனக்கு ஒரு ஜெட்டு விமானம் தந்தாரு. இப்படித்தானே சாட்சியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது நான் ஊழியத்துக்கு வந்தேங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் எதிர்த்தாங்க, எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா அதை வாங்கிட்டாங்க, நான் தெருவோரமாக ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கேன், ஆண்டவருக்காக நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால என் சொந்த ஜனங்கள் என்னை பகைத்தார்கள். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? அதனால தான் அவர் சொல்றாரு, இழப்பதற்கு நீங்கள் ஆயத்தம் மாறுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் அறியாமல் எனக்குள்ள ஏதாவது பெருமைகள், ஏதாவது ஒரு காரியம் இருந்தா தயவு செய்து அதையெல்லாம் என்னை விட்டு எடுத்துருங்கப்பா. நான் எல்லாவற்றையும் இழந்து போக உமக்காக, உம்மை அறியும் அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுகிறேன். 8-9 வாசிங்க. அது மாத்திரமல்ல, என்னுடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். போதும், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எதுக்கு? என் ஆண்டவரை அறிகிற அறிவு எனக்கு வேணும். வயசாயிற்று பவுலுக்கு. தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதுறார். தீமோத்தேயு கடிதம் எழுதும்போது பவுல் ரொம்ப வயசாயிற்று, கிழவன் ஆயிட்டார். தீமோத்தேயுக்கு எழுதுகிற அந்த கடிதத்தில் அவர் சொல்றாரு, தீமோத்தேயுவே, மாரிக்காலம் வருவதற்கு முன்பு, இந்த மாதிரி குளிர்காலம், மாரிக்காலம் வருவதற்கு முன்பு நீ என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு. நீ வரும்போது கார்ப்பு என்பவன் வசமாய் நான் விட்டு வந்த தோல் சுருளையும், பைபிள் தோல் சுருளையும் என்னுடைய மேல் அங்கியையும் எடுத்துட்டு வாயா. ஏன்னா மேல் அங்கி எனக்கு வேணும், குளிர், வயசாயிட்டு குளிர் தாங்கலை, மேல் அங்கி எடுத்துட்டு வா. அதோட அந்த
தோல் சுருளையும் எடுத்துட்டு வா, நான் படிக்கணும். என்ன பவுலடியார், இன்னுமா நீங்கள் படிக்கணும்? இவ்வளோ வயசான பிறகா நீங்கள் படிக்கணும்? இல்லை, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. வாசிங்களேன், 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம். வாசிங்க சீக்கிரமா. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் இந்த உலகத்திற்கு உண்டான கேடுகளுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எவைகளினாலே? அவரை அறிகிற அறிவினாலே. இந்த ஜீவனுக்கு தேவையான எல்லாமே, உலக ஆசீர்வாதங்கள் கூட நீங்கள் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வளர உங்கள் தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும், அதிகமாகவே தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு, அதனால தான் பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காகத்தான் நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாய் நினைத்து கொண்டிருக்கிறேன், குப்பையாய் நினைத்து கொண்டிருக்கிறேன். கிரிக்கெட்டர், இங்கிலாந்து தான் கிரிக்கெட்டு விளையாட்டினுடைய ஆரம்பித்த இடம், அங்கே தான் அவங்க கண்டுபிடிச்சது கிரிக்கெட். சிடி ஸ்டட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு ஃபேமஸான கிரிக்கெட்டர், இங்கிலாந்து அணியில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தவர். அந்த காலங்களில் லட்ச லட்சமாய் அவருக்கு சொத்து இருந்தது, பணம் இருந்தது. கிரிக்கெட் விளையாடுகிற மைதானத்திலேயே கர்த்தர் அவரை சந்தித்தார். நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க, மைதானத்தில் முழங்கால் போட்டு அழுதா, ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன், என்னை ரட்சியும் சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு ராத்திரியிலே கர்த்தர் அவரை முழு நேர ஊழியத்திற்கு அழைத்தார். அழைத்த உடனே அடுத்த சில மாதங்களில் தன்னுடைய சொத்து, பங்களா, தன்னுடைய எல்லாவற்றையும் விற்று பணமாக்கினார். அப்போ நான் அவருடைய வாழ்க்கை வரலாறை படிச்சுக்கிட்டே வரும்போது நான் யோசித்தேன், எல்லாத்தையும் விற்று பணமாக்கிட்டு அந்த பணத்தை தான் தன்னுடைய ஊழியத்துக்கு முதலீடாக வைப்பார் போல அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, அவ்வளவு பணத்தையும் சால்வேஷன் ஆர்மிங்கிற ஊழியத்துக்கு 50%, இங்கிலாந்தில் உள்ள ஒரு மிஷனரி ஸ்தாபனத்திற்கு 50%, தன்கிட்ட உள்ள பணத்தை பூரா வேற 2 ஊழியத்துக்கு மொத்தமாக கொடுத்துட்டு ஒத்த மனிதனா ஒத்த பைசா இல்லாமல் இங்கிலாந்துக்கு, ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக போனார். சிடி ஸ்டட்டு. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் நினைக்கிறேன். என கருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கற்றுத்தருகிறது. நாம் இன்னையிலிருந்து, ஆண்டவரே நான் எதையெல்லாம் எனக்கு லாபம்னு நினச்சி வச்சுருக்கணும் அதையெல்லாம் நான் நஷ்டம் என்று விடுகிறேன். இனி என் கனவுல கூட, என்னுடைய நினைவில் கூட, நான் இன்ன ஜாதி, நான் இன்ன பேக்ரவுண்டு, என் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், அதையெல்லாம் நான் முற்றிலுமாய் மறந்து விடுகிறேன், முற்றிலுமாய் மறந்து விடுகிறேன். கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை சரண்டர் பண்ணுங்க, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுவார், நீ ஒரு காளையை அல்லது ஒரு ஆட்டை பலி செலுத்தணும்னா அதனுடைய ரத்தத்தை எல்லாம் பலிபீடத்தை கீழே விட்டுட்டு அந்த ஆட்டை அறுத்து அதனுடைய தோலை உரிச்சிரு. கம்ப்ளீட்டாக தோலை உரிச்சாச்சுன்னா அந்த ஆடு வெள்ளாடா செம்மறி ஆடான்னு தெரியாது. நாமும் ஆண்டவருக்கு பலியாய் வரும் பொழுது நம்ம யார், எந்த தேசத்தான், எந்த ஜாதியான், எந்த நிறத்தான், எந்த மதத்தான், எதுவும் இருக்கக்கூடாது, தோலை உரிச்சிடணும். ஆண்டவருடைய பிள்ளையா நிற்கணும். உலகமெங்கும் இருக்கிற அத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகளும் என்னுடைய சகோதர சகோதரிகள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக 12 வாசிங்க. என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசு என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு
ஆசையாய் தொடருகிறேன். ஆண்டவரை பின்பற்றி பின்தொடர்ந்து வருகிற வாழ்க்கை என்பது எப்படி இருக்கணுமா? ஆசையாய் பின்தொடருகிறேன். ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆசையா வருவாங்க. ஆர்வ கோளாறுன்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கோம். ஆசையா வருவாங்க, பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஊழியம் செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, ஐயோ பயங்கரமா இன்ட்ரெஸ்டா வருவாங்க. ஆனா ஒரு 10 வருடம் கழித்து 20 வருடம் கழித்து பார்த்தா அந்த ஆர்வம் அப்படியே குறைந்து 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 சாதாரணமான ஆளா நின்றுட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில வயசாயிரும், கல்யாணம் ஆயிரும், பிள்ளைகள் வந்துடும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துடும். இந்த ஓட்டம் அன்னைக்கு நம்ம பைபிள் வாசிக்கும் போது ஆசையா வாசித்தோம் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் இப்போ பைபிள் வாசிக்கும் போது கடமைக்காக வேகமாக வாசிட்டு போயிட்டே இருக்கும். சொல்றாரு, பின் தொடர்வதில் ஆர்வமாயிருங்கள். அந்த ஆர்வம் ஒரு நாள் கூட குறையக்கூடாது. இன்னொரு காரியம் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஆர்வம் கூடிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆர்வம் கூடிக்கிட்டே இருக்கணும். ஏசுதாசன் அப்படின்னு ஒரு பரிசுத்தவான் சென்னையில் இருந்தார், இப்போ இல்லை. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து ஆண்டவர் அவருக்கு பாடல் எழுதுகிற தாளந்து கொடுத்துருந்தாரு. பெரிய சபையெல்லாம் உருவாக்குனாரு. பாஸ்டர் ஏசுதாசன்னா எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பாடல் அத்தனை பாடலுமே ரெண்டு காரியம்தான். இயேசுவின் அன்பை பற்றி பாடல் எழுதுவார், இயேசுவினுடைய 2ஆம் வருகையை பற்றி பாடல் எழுதுவார். திரும்ப 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 இந்த 2 பாயிண்ட் தான் அவருடைய எல்லா பாடல்களிலும். அப்படி பாடல்லாம் இன்னைக்கு பாடினா கூட அவ்வளவு ஃபயரா, அவ்வளவு அபிஷேகமாக இருக்கும். இந்த மனுஷன் அப்படி முழங்காலில் நின்று பாடல் எழுதினவர். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கடைசி வரை அந்த ஆர்வமாகவே அவர் வாழ்ந்து முடித்தார். ஆண்டவரை பின்தொடர்வதில் ஆர்வம் எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையும் இந்த பைபிளும் அப்படி ஒன்றா இணைக்கப்படணும். ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவம் வசனம் வேற, என் லைஃப் வேற. என் லைஃபுக்கு ஆசீர்வாதம் பைபிள்ல இருந்து அல்லது கிறிஸ்தவத்திலேருந்து எனக்கு வரணும், அப்படி வாழக்கூடாது. நாங்கள் 2 பேருமே ஒன்று தான். அப்படி வாழ்ந்தவர் தான் இந்த ஏசுதாசன். அவர் இந்த 53ஆம் சங்கீதத்தை ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை அடிக்கடி வாசிப்பாராம். அப்போ ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் இனி பிறந்து படப்போகிற பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சிருப்பார். நாம் அவரை பார்க்கும்போது அந்த கேடடைந்திருந்தார், நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது, மெய்யாகவே அவர் பாடுபட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், இப்படிலாம் வரும். இப்படிலாம் வரும்போது அதில் ஒரு வசனம், பிதாவாகிய தெய்வம் தன் குமாரன் பாடுபடுகிற அந்த நேரத்தில் அவர் பேசாதிருந்தார் அல்லது அமைதியாக இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கும். இது மட்டும் அவருக்கு விளங்கவே இல்லையா? நல்ல கவனி. வாலிப நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். இந்த பைபிளில் அவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். எனக்கு இந்த வசனம் விளங்கவே இல்லை. அது எப்படி? தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில் பாடுபடுகிறார், முகங்குப்புற விழுந்து அழுகிறார், சிலுவையிலே கதறுகிறார், இரவு முழுவதும் வாரினால் அடிக்கிறார்கள். பிதாவாகிய தெய்வம் ஏன் அமைதியா இருந்தார்? எனக்கு புரியவே இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், அவரும் சொல்லலை. ஆனால் ஒரு கட்டத்தில் எங்கள் ஃபேமிலியில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ண என்னுடைய மனைவியை நான் ரொம்ப நேசித்தேன். கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு நாள் கூட அவளை திட்டுனது கிடையாது, அவளை ஏசுனது கிடையாது. அவள் சில நேரம் எரிச்சல் பட்டு பேசினா கூட நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அவளை ஒரு நாள் கூட நான் திட்டுனது கிடையாது. அவளுக்கு முதல் பிரசவம் வந்தது. முதல் பிரசவத்திற்காக அப்போல்லாம் வீடுகளில் தான் பிரசவம் நடக்கும். என் மாமியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் அப்பப்போ போயிட்டு என் மனைவிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு வருவேன். பிரசவ நேரம் நெருங்குச்சு. நான் அங்கே தான் இருக்கிறேன், மாமியார் வீட்டில் தான் இருக்கிறேன். திடீரென்று என் மனைவி மரண ஓலமிடுகிறாள். உள்ள நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, கிராமத்து பெண்கள். என் மனைவி அலறுகிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. என் மனைவி அழுது நான் பார்த்ததே இல்லை. திருமணத்துக்கு பிறகுதான் எனக்கு அவளை தெரியும். திருமணமான அந்த 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள்
அவ அழுது நான் பார்த்ததே இல்லை. அவ அழுதா அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ மரண ஓல வீல்னு கத்துறா. மனைவியினுடைய அலறல் சத்தம் கேட்கும் பொழுது என் உள்ள ஒரு நிமிடம் அப்படியே உடைஞ்சு போற ஒரு நிலைமையில் இருந்தது. ஆனால் அடுத்த செகண்ட் இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு அமைதல் என் மேல வந்து அப்படியே என்னை மூடியது. அப்படியே நான் ஒரு வராண்டால் அப்படியே முழங்கால போட்டேன். நான் முழங்கால் போடவும் ஒரு தேவ சமாதானம், ஒரு மகிழ்ச்சி என்னை அப்படியே மூடுறது. அவ அலறிக்கிட்டே தான் இருக்கிறா. முதல் அலறச்சத்தை கேட்கும் போது என் உள்ளத்தை யாரோ பிசைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா அடுத்த செகண்ட் அவ அலறிட்டே தான் இருக்கிறா. ஆனா என் மேல ஒரு அபிஷேகம், எனக்கு ஒரு பெரிய அமைதல், ஒரு பெரிய சந்தோஷமே உண்டாச்சு. அலறட்டும், அழட்டும். இந்த அலறலுக்கு பின்னால், இந்த அழுகைக்கு பின்னால் என்னை போல ஒரு பிள்ளை பிறக்கும். அது ஆணோ பெண்ணோ என்ன போல இருக்கும் என் பிள்ளை. அவ அலறட்டும். அப்போதான் எனக்கு இந்த ஏசாயா 53 புரிஞ்சுது. இயேசுநாதர் அலறி ரத்தம் சிந்தி அவரை வாரினார் அடிக்கும் பொழுது பிதாவாகிய தெய்வம் ஏன் மௌனமாய் இருந்தார்? ஏன் அவர் பேசாமல் இருந்தார்? அழட்டும், என் பிள்ளை ரத்தம் சிந்தட்டும், அழட்டும். இந்த அழுகைக்கு பின்னால், இவருடைய மரணத்திற்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்கள், என் ஆதாமின் பிள்ளைகள் அப்பா பிதாவேன்னு சொல்லி சர்ச்சுக்குள்ள வந்து என்னை அப்பான்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் என் பிள்ளை, என் ரூபத்தின்படி படைச்சவங்க என்னை பார்த்து அப்பான்னு சொல்லுவோம். அதுக்காக என் பிள்ளை அலர்னா அலரட்டும். எங்க பிதாவாகிய தெய்வத்தை நீங்க பார்க்க முடிஞ்சா அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? உங்க ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையா அல்லது எங்களையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, உங்களை தாயா பிடிக்கும். இயேசுநாதரை நான் நேசிக்கிறதை விட நான் உங்களை தாயா அதிகமாய் நேசிக்கிறேன். உங்களைத்தான் அதிகமாய் நேசிக்கிறேன். அவரை பின்தொடர்ந்து செல்வதிலே ஆசையாய் பின்தொடருங்கள், ஆசையாய் பின்தொடருங்கள். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இந்த வாக்குத்தத்த அட்டை, இந்த வாக்குத்தத்த ஜெபம் இதெல்லாம் இருக்காதப்போ நியூ இயர் சர்வீஸ் இருக்கும். நாங்கள் ஆவிக்குரியவர்களாம் ஒன்றா சேர்ந்து டிசம்பர் 31 ஜெபம் பண்ணுவோம். ஆனால் எங்களை அன்னைக்கு ஜெபத்தில் நடத்தினவங்க, ஆவிக்குள்ளே நடத்தினவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? டிசம்பர் 30, 31 அவங்க கஸ்டடியில் எங்களை உட்கார வச்சுக்கிட்டு 30ஆம் தேதி கேட்பாங்க, இந்த வருஷம் ஆரம்பத்தில் என்னென்ன தீர்மானம் பண்ண அதை எழுது அப்படிம்பாங்க. நாங்கள் நோட்டில் எழுதணும். அதன் பிறகு கேட்பாங்க, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த வருஷத்தின் 12 மாதம் முடிய போகுது, இது வரைக்கும் பைபிள் வாசிப்பில் நீங்கள் கூடியிருக்கிறீங்களா, குறைஞ்சிருக்கீங்களா, அல்லது அதே லெவலில் இருக்கீங்களா? நல்லா நீங்கள் 3 கேள்வி கேட்டுறணும். பைபிள் வாசிக்கிறதுல கூடியிருக்கிறீங்களா, குறைஞ்சிருக்கீங்களா, அல்லது அதே லெவலில் இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஆசையாக ஜெபிச்சிங்களே, இப்போ அந்த ஆசையாய் ஜெபிக்கிற அந்த ஜெப நேரம் குறைந்திருக்கிறதா, கூடி இருக்கிறதா, இல்லை அதே லெவலில் இருக்கா? அதையும் கேட்பாங்க. எழுதணும். கேட்பாங்க, எழுதணும். ஊழியம் செய்யும் பொழுது ஜனவரி மாதம் ஆவலோடு ஆசையோடு ஊழியம் செய்ய போனீங்களே உங்கள் பாஸ்டர் பின்னால், அதே ஊழிய ஆர்வம் இப்போ அதே ஆர்வம் இருக்கா, கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா? இதெல்லாம் 30ஆம் தேதி இதெல்லாம் சரி பண்ணணும். நாங்கள் உண்மையாக நாங்கள் அதை எழுதி அவர்கிட்ட ஒப்படைச்சு அவர் வாசித்து பார்த்து எது இதில் நம்ம குறைஞ்சிருக்கோம், எதில் நம்ம அதே லெவலில் இருக்கோம், அதே லெவலில் இருக்குதுமே தப்பு தான்பாங்க, கூடணும். சரி, அப்போ இனி புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம், நம்ம என்ன தீர்மானம் எடுக்கலாம்? ஒவ்வொருத்தருடைய நிலைமை, ஆவிக்குரிய நிலைமை என்ன? அப்படி பார்த்து தாங்க வளர்ந்தோம். அம்மா அந்த வாக்கு தத்தத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு நீங்கள் 1ஆம் தேதி எடுத்த வாக்கு தத்தம் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க? எல்லாம் அது அப்பமே போச்சு. ஒரு வாரம் இன்ட்ரெஸ்டாக அதை வச்சு ஜோம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். இப்போ அதெல்லாம் இல்லை. ஒரு வருட காலம் ஆண்டவரை பின்பற்றுவதிலே நான் ஆர்வமாய் பின்பற்றுகிறேனா, ஆசையாக நான் போகிறேனா? 52 ஞாயிற்றுக்கிழமை ஒரு வருஷத்தில்
நான் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆர்வமாக இந்த சர்ச்சைக்கு வந்தேன். இப்போ டிசம்பர் கடைசி வாரம், கடைசி ஞாயிற்றுக்கிழமை 52வது வாரம் அதே ஆர்வத்தோடு நான் வீட்டிலேருந்து புறப்பட்டு வர்றேனா? குறைஞ்சிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதைத்தான் அவர் சொல்றார் பவுல், பின்பற்றுவதிலே ஆசையாய் தொடருங்கள், ஆர்வமாய் தொடருங்கள் சொல்றாரு. நான் ஆசையாய் பின்தொடருகிறேன். எவ்வளவு அற்புதங்கள் நடந்துச்சு என் மூலமா. எத்தனை ஊர்ல சர்ச்சை ஆரம்பிச்சிட்டேன். 3 கண்டங்கள். இன்னைக்கு இருக்கிற எந்த வசதியும் பவுலுக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற எந்த வசதியும் பவுலுக்கு கிடையாது. 3 கண்டங்கள், ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, 3 கண்டங்களில் திருச்சபைகளை ஸ்தாபித்தவர் பவுல். இவ்வளவு வசதிகள் இருந்து நாம் இத்தனை வருடங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர் சொல்றாரு, இத்தனை ஊழியங்களுக்கு நடுவிலும் அவர் சொல்றாரு, எந்த ஊழிய வெற்றியோட நான் அப்படி நிற்கல, ஆசையாய் நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் இந்த ஊழியங்களுக்காகலாம் அவரை பின்பற்றி வரல. நான் பின்பற்றி வருவது என் ஆத்துமா, என்னுடைய நித்திய ஜீவனுக்காக அவரை நான் பின்பற்றி வருகிறேன். அவர் என்னை எதற்காய் பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். இறுதியாக 3வது காரியம் சொல்லுகிறது, பின்பற்றுவதில் ஜாக்கிரதையாயிருங்கள், கவனமாயிருங்கள். வாசிங்க 17, 18. நீங்கள் என்னோட கூட கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்கள், அவர்கள் என்ன மாதிரியாய் நடக்கிறாங்களோ அந்த மாதிரியை பின்பற்றுங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள். சொன்னேன், இப்போதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்கு பகைஞர்கள் அல்ல, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள். அவர்கள் கிறிஸ்துவால் வருகிற லாபங்களை, ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஆனா கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. கிறிஸ்தவன் ஆயிட்டியா, நீ பாடுபட வேண்டாம், எல்லாத்தையும் இயேசுநாதர் பண்ணிட்டாரு. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு அவர்கள் விரோதிகள். அவர்களை பின்பற்றாதிருங்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். வாசிங்க அடுத்த வசனம். அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்கள் கடவுள், அவங்க வயிறு தான். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே தான் சிந்திப்பாங்க. எப்ப பார்த்தாலும் பூமிக்கு அடுத்தவைகளே தான் பேசுவாங்க, பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திப்பாங்க, பூமிக்கு அடுத்தவைகளை பேசுவாங்க. கிறிஸ்துவினால் வருகிற உபத்திரவம், நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், அதை குறித்து பேசவே மாட்டார்கள். சொல்றார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிற. அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர நாம் காத்திருக்கிறோம். நிலைமை என்ன தெரியுமா? பிலிப்பு பட்டணத்தில் ரோமர்கள் ஆட்சி பண்ணாங்க. ஆட்சி பண்ணும் பொழுது இந்த கிறிஸ்தவ மார்க்கம் வேகமாக வளருது, சர்ச்சைக்கு கூட்டமாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டாங்க. இன்னைக்கு வந்துச்சு எஸ்மா டெஸ்மான்னு, அன்னைக்கே வந்துருச்சு. கிபி 70லேயே ரோம அரசாங்கம் தான் இந்த எஸ்மா டெஸ்மா சட்டத்தை முத உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது. அந்த மார்க்கத்துக்கு, அந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா உங்களுடைய அரசாங்க வேலை பறிக்கப்படும், உங்களுடைய ரேஷன் கார்டு பறிக்கப்படும், நீங்கள் அவுட்லா கொடுத்துருவாங்க, உங்களை யாருனாலும் அடிக்கலாம், கொல்லலாம், கேஸ் கிடையாது, நீங்கள் போய் கேஸ் கொடுக்க முடியாது. வீட்டை அடைச்சிட்டு சர்ச்சுக்கு வருவாங்க, போனால் வீடு திறந்துருக்கும், வீட்டில் உள்ள எல்லா பொருளும் கொள்ள போயிடும், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா நமக்கு ரேஷன் கார்டே கிடையாது. அப்படி இருந்து, அதனால தான் பிலிப்புப்பட்ட அந்த மக்கள் வீடு, ஆஸ்தி, சொத்து எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து சர்ச்சில் போட்டுட்டு இங்கே இருந்துட்டாங்க. அரசாங்கம் நினைச்சாங்க, இப்படி சட்டம் போட்டால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு ஆராதனை அடைச்சிருவாங்க, இனி சர்ச்சுக்கு யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு அரசாங்கம் நினைச்சுது. ஆனால் என்ன நடந்துச்சு? எல்லாம் அவுட்லா கொடுத்தோடனே அவன் அவ்வளவு சொத்தையும் விற்று சர்ச்சில் கொண்டு போட்டு சர்ச்சிலே அவ்வளோ பேர் தங்கிட்டாங்க. 7 நாளும் 24 மணி நேரமும் ஆராதனை. சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆடி போன அரசாங்கம். இந்த கடிதம் எழுதும் பொழுது பவுல் சிறைச்சாலையில் இருக்கார். நல்லா கவனிச்சிட்டோம். இந்த கடிதம் எழுதும்போது பவுல் சிறைச்சாலையில் இருக்கார். சிறைச்சாலை கடிதங்கள்னு ஒரு 4-5 கடிதம் இருக்குது. அதில் பிலிப்பியர் 1. சிறைச்சாலையிலிருந்து கடிதம் எழுதுகிறாரு. இவருக்கு சாப்பாட்டுக்கு ரூபா கட்டுறதுக்கு பிலிப்பு பட்டணத்தில் இருந்து அந்த சர்ச்சில் உள்ள காணிக்கை, அவங்களே கொடிய தரித்திரத்தில் இருக்கிறாங்க, அவங்களே மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்காங்க. வேலை போயிட்டு, ரேஷன் கார்டு போயிட்டு, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க காணிக்கையில் முதல் வார காணிக்கையை எப்பாப்ராத்தீத்து கையில் கொடுத்து இதை கொண்டு சிறைச்சாலையில் பவுல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பார், அங்கே கொண்டு கொடு அப்படின்னு 2 தடவை கொடுத்து விடுறாங்க. அந்த காணிக்கையை வாங்கிக்கிட்டு அந்த காணிக்கைக்கு நன்றி கடிதமாக ஒரு கடிதம் எழுதுவாங்க. பார்த்தீங்களா, நம்ம ஊழியக்காரன் நீங்களாம் ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு ரூபா தான் கொடுத்துருப்பீல, ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த அண்ணன் அங்கேருந்து ஒரு கடிதம் போடுவார். ரொம்ப சந்தோஷம் பிரதர், நீங்கள் ஊழியத்தை நினைவு கூர்ந்து கடிதம் ரூபா அனுப்பி இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார் அப்படி இப்படின்னு ஆசீர்வாதமாக எழுதி நீங்கள் தொடர்ந்து எங்கள் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்லாம் எழுதி ஒரு கடிதம் வரும். பார்த்தீங்களா, அந்த கடிதம் தான் இந்த பிலிப்பியர் நிருபம். இந்த நிருபத்தில் ஒரு இடத்துல கூட பவுல், எப்பா நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, ரோமர்கள் கொடுமையாக ஆட்சி பண்ணுறாங்களா, ரோமர் ஆட்சி அழியணும்னு நான் சிறைச்சாலையில் ஒரு 50 மணி நேரம் ஜோம் பண்ணுறேன், நீங்களும் சர்ச்சில் ஒரு 70 மணி நேரம் ஜோம் பண்ணுங்க சொல்லலை. ஒரு இடத்துல கூட, கிட்டத்தட்ட 4 அதிகாரம் இருக்குது, 4 அதிகாரத்தில் ஒரு இடத்துல கூட நீங்கள் இவ்வளோ பாடுபடுறீங்களாப்பா, இவ்வளோ கஷ்டப்படுறீங்களாப்பா, ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்கே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த ரோம அரசாங்கத்தை ஜோம் பண்ணுறேன் அப்படி சொல்லலை. அப்படி சொல்லாமல் என்ன சொன்னார் தெரியுமா, நம்முடைய குடியிருப்பு ஆங்கிலத்தில் பைபிளில் பாருங்கள் சிட்டிசன்ஷிப்னு போட்டிருக்கோம். நமக்கு இங்கே ரேஷன் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டான், இங்கே சிட்டிசன்ஷிப் இல்லைன்னுட்டான், இந்த ரோம அரசாங்கம் நமக்கு பிரஜா உரிமையை கட் பண்ணிட்டான். பரவாயில்ல, நமக்கு பிரஜா உரிமை அங்கே இருக்கு, அங்கே இருந்து இயேசு வருவார். ஹல்லேலூயா. இந்த கண்பானவர்களே, ஆண்டவரை பின்பற்றுவதில் கவனமா இருங்க. யாரை நான் பின்பற்ற போகிறேன், யார் பவுல் சொன்ன மாதிரிபடி நடக்கிறார்கள், யார் ஆண்டவரை பின்பற்றின பவுல் ஒருத்தர் தாங்க தைரியமாக சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் எல்லாரும் என்னை பின்பற்றுங்கள்னாரு. ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரங்க அவ்வளோ பேர் என்ன பேசுகிறாங்க தெரியுமா, எங்களை பார்க்காதீங்க, யாரை பாருங்க, ஏசுநாதர். ஏன் உங்களை பார்க்கக்கூடாது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஏக்கியத்தனம். அதனால தான் அவங்களே சொல்கிறாங்க எங்களை பார்க்காதீங்க, ஏசுநாதரை பாருங்க. அது பைபிள் படி தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் என்ன சொல்லணும், என்ன பாரியா, நான் எப்படி பரிசுத்தமா தெய்வத்தை பின்பற்றேனோ அப்படி என்ன பின்பற்றி வா. அவர் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிற மாதிரிபடி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்கள பின்பற்றுங்க. பின்பற்றுவதில் ஜாக்கிரதை. நிறைய பேர் கண்ட ஆட்களையும் பின்பற்றி போறாங்க, கடைசியில் அவன் முடிவு அழிவு, பின்பற்றி போன முடிவும் அழிவாய்ப்போம். அதனால தான் அவர் சொல்றார், நாங்கள் சில மாதிரியை காமிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியின்படி யார் நடக்கான்னு பாருங்க, அந்த சபையில் போய் உட்கார்ந்துக்கிடுங்க, அந்த ஊழியக்காரரை பின்பற்றுங்க, அவர் சொல்றதை கேளுங்க, அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடங்க, அவருக்கு பின்பற்றி போங்க, பரலோகம் போய் சேர்ந்துடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா, நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி நம்முடைய வாழ்வை தேவ பிரசன்னத்தின் நடுவிலே வைத்து இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். உங்கள் சரீரங்களை அல்ல, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எனக்கு இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 21 வசனத்தையும் நான் படிச்சுட்டேன். ஆண்டவரே,
இந்த 21 வசனங்களும் எனக்கு கற்றுத்தந்த இந்த 3 பாயிண்ட்டை ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில் என்னோட பொருத்தி பார்க்குறேன் ஆண்டவரே. வசனமும் நானும் ஒன்றா மாறணும் ஆண்டவரே. நான் வசனத்தோடு என் வாழ்வை பொருத்தி பார்க்கிறேன் ஆண்டவரே. நான் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா ஆண்டவரே. நான் பின் தொடர்வதில் ஆர்வமாக இருக்கிறேனா ஆண்டவரே. நான் உம்மை பின்பற்றுவதில் ஜாக்கிரதையாக இருக்கிறேனா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் 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 இப்படி இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. இப்படி இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புங்க. கிறிஸ்துவுக்காய் இழந்தவன் எவனும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் நஷ்டம் அடைந்தோர் கஷ்டப்பட்டதில்லை என்று 64 இதே உங்கள் மாவட்டத்தில் சேர்ந்த பண்ணை விலையிலே பிறந்த எமிலனை பாட்டு எழுதினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு சரணத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திர ஆனதில்லை. ராஜ்யமேன்மைக்காய் கஷ்டமடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் தரித்திர ஆனதில்லை. ராஜ்யமேன்மைக்காய் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளும், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி கோரிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொஞ்சம் பேரா வந்திருக்கிறோம். நம்ம கொஞ்சம் பேர் தான் ஆண்டவர் இன்னைக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் இழப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் இழப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். உமக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுகிறேன். குப்பையாய் நினைக்கிறேன். பெருமையா பேச மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை கழுவும், என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை முற்றிலுமாய் வெறுத்து உமக்கு விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை முற்றிலுமாய் வெறுத்து உமக்கு விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் இனி எனக்கு சொந்தமானவன் அல்ல, நான் இனி உமக்கு சொந்தமானவன். ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் இனி எனக்கு சொந்தம் அல்ல, நான் உமக்கு தான் சொந்தம் ஆண்டவரே. நான் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. நான் எனக்கு சொந்தக்காரன் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. இரண்டாவதாக பின்தொடர்ந்து போவதில் ஆசையாயிருங்க, ஆசையாயிருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் 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 என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நோக்கி பின்தொடர்ந்து வர்றதில் நான் ஆர்வமாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான். ஆமென். நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லெக்கை நோக்கி
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லெக்கை நோக்கி உம்மை பின்பற்றி பின்னாலே ஆசையாய் பின்தொடர்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய அசதிகள், என்னுடைய அஜாக்கிரதைகளை மன்னித்து ஆண்டவரே, ஆர்வமாய் பைபிள் வாசிக்க, ஆர்வமாய் செபிக்க, ஆர்வமாய் ஆலயத்துக்கு வர, ஆர்வமாய் ஊழியம் செய்ய ஆண்டவரே, ஆசையாய் உம்மை பின்பற்றி வர எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக எப்பொழுதும் நான் நிறைந்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பின்பற்றுவதிலே ஜாக்கிரதையாயிருங்கள், பின்பற்றுவதிலே கவனமாயிருங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கள்ளர்கள் தோன்றுவார்கள், வேத வசனத்தை புரட்டுவார்கள், நயவஞ்சகமாய் வசனிப்பார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது மறுரூபமாகி அவரோடு பறந்து செல்வதற்கு நாம தகுதி உள்ளவர்களாய் மாறும்படிக்கு இந்த பூமியிலே எச்சரிக்கையாய் நடந்து கொள்வோம். ஹல்லேலூயா. கள்ளர்கள் பரவி அங்குமிங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கள்ளர்கள் பரவி அங்குமிங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும், வாஞ்சை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரும், வாஞ்சையை விழித்திருப்போம். எக்கால சத்தம் இயேசுமனா தேவா திடுவார். எக்கால சத்தம் வானில் வா, இயேசுமனா தேவா திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் விடவே. தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய வா, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம் இயேசுமனா தேவா. கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம் இயேசு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, மகிமை மகிமை மகிமை. மகிமையின் ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது தங்குவீராக. மகிமையின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்துக் கொள்வீராக. மகிமையின் ஆவியானவர் ஆண்டவரை எக்காலம் தொனிக்கும் பொழுது நாங்கள் அழிவில்லாதவர்களாய் உடைய சத்தத்துக்கு எதிர்கொண்டு வர ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அருமையான சபை போதகர் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள்.